மெட்ரிகுலேஷன் கல்விக்கு விண்ணப்பித்த மற்றும் இடம் கிடைத்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையை வெளியிடுமாறு கல்வி அமைச்சர் ஃபலீனா சீடேவுக்கு மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கடிதம் எழுதியுள்ளார். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக கூறி ஏராளமான இந்திய மாணவர்களிடம் இருந்து மாய்காவுக்கு புகார்கள் வந்திருப்பதே அதற்கு காரணம். ஆகையால் உண்மை நிலவரத்தை வெளியிட வேண்டிய பொறுப்பு கல்வி அமைச்சுக்கு உண்டு என அவர் கூறினார். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அனுப்பிய அக்கடிதம் இன்று பிற்பகல் வாக்கில் புத்ராஜயாவில் உள்ள கல்வி அமைச்சில் ஒப்படைக்கப்பட்டது. 2018 அப்போதைய பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ராசா இந்திய மாணவர்களுக்கு கூடுதலாக 700 இடங்களை ஒதுக்கினார். இதனால் மெட்ரிகுலேஷனில் இந்திய மாணவர்களுக்கான இட ஒதுக்கீடு 2200 அதிகரித்ததை சரவணன் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போது மெட்ரிகுலேஷன் விவகாரத்தில் போதிய வெளிப்படைத்தன்மை இல்லை. குறிப்பாக எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டன, எத்தனை பேரது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, எத்தனை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரங்கள் தெரியவில்லை. இது இந்திய சமூகத்தில் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சரவணனின் கடிதம் தொடர்பில் கருத்துரைத்த மாய்கா வட்டாரம் கூறியது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களில் பலர் B40 எனப்படும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏழ்மையில் இருந்து விடுபட கல்வி மட்டுமே அவர்களுக்கு ஒரே வழி. இப்படி இருக்க இந்த இடஒதுக்கீட்டில் கல்வி அமைச்சு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுவது கவலையளிப்பதாக அவ்வட்டாரம் மேலும் கூறியது. மலேசிய இந்திய சமூகத்தின் உரிமைகளை பாதுகாப்பேன் என பகிரங்கமாக அறிவித்துள்ள PKR துணைத் தலைவர் பதவி வேட்பாளர் நூருல் இசா அன்வாருக்கும் இவ்விவகாரம் முதல் சோதனையாக கருதப்படுகிறது. இந்திய சமூக மத்தியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் பல்வேறு விஷயங்களை சரி செய்வேன் என நூருல் இசா கூறியுள்ளார். ஆக இந்த மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீட்டு பிரச்சனை தனது வாக்குறுதியை நிறைவேற்ற நூருல் இசாவுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என அவ்வட்டாரம் கூறியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி இன்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் மொஹாமட்டை சந்தித்து பேசினார். கோலாலம்பூரில் உள்ள மகாதீரின் அலுவலகத்தில் நடைபெற்ற அச்சந்திப்பில் உரிமை கட்சியின் துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல், சதீஷ் முனியாண்டியும் பங்கேற்றனர். பல அழுத்தமான பிரச்சனைகள் உட்பட பல்வேறு நாட்டு நடப்புகள் குறித்து அதன்போது விவாதிக்கப்பட்டன. மாறிவரும் மலேசிய அரசியல் சூழலில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளையும் அவர்கள் ஆராய்ந்தனர். பிரச்சனைகளை தீர்ப்பதில் மடானி அரசாங்கத்தின் பேச்சும் செயலும் வேறுபட்டிருப்பதை மகாதீர் சுட்டிக்காட்டியதாக ராமசாமி கூறிக்கொண்டார். தென் தாய்லாந்தில் தாய் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்கள், அதை மலேசியா கையாளும் விதம் குறித்தும் பேசப்பட்டது. மற்ற மாநிலங்களை பின்பற்றி பினாங்கிலும் வேப் அல்லது மின்னியல் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும். பக்கத்தான் ஹராப்பானை சேர்ந்த பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் அதனை வலியுறுத்தினார். இளையோர் முதல் பெரியோர் வரையில் இந்த வேப் பயன்பாடு கெடுதலை ஏற்படுத்துகிறது. எனவே அதனை தடுக்க கொள்கை மற்றும் சட்ட ரீதியாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை கிடா, ஜொஹோர், தெலுங்கானா ஆகிய மாநில அரசுகள் வேப் விற்பனைக்கான உரிமங்களை புதுப்பிப்பதில்லை என்ற அதிரடி முடிவுகளை அறிவித்துள்ளன. எனவே பினாங்கு அரசும் ஒரு திடமான முடிவை எடுக்க வேண்டும் என மாநில சட்டமன்றத்தில் பேசியபோது குமரேசன் கூறினார். பினாங்கில் வேப் விற்பனையை தடை செய்யும் பரிந்துரை தொடர்பில் கலந்தாய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் அதன் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் இளையோர், விளையாட்டு மற்றும் சுகாதார துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டேனியல் கோய்சீசேன் முன்னதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கல். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மறக்க முடியாத நாளாக விளங்க வேண்டிய மகனின் பிறந்த நாள் ஒரு பெற்றோருக்கு கிட்டத்தட்ட துயர நாளாக முடியும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துள்ளது. மே 20ஆம் தேதி மகனின் பிறந்தநாள் விழாவின் போது இன்னும் ஊதப்படாத பெலூன் அவனது தொண்டையில் சிக்கிக் கொண்டதாக தாயார் நூருல் ஹூடா ஜுல்கைரி சமூக ஊடகத்தில் தகவல் பகிர்ந்துள்ளார். நண்பர்களுடன் ஓடியாடி விளையாடி மகிழ்ச்சியில் தெளித்திருந்த மகன் திடீரென மயங்கி விழுந்தான். அவனது முகமும் நீல நிறமாக மாறியது.
சுயநினைவை இழந்தவரது இதய துடிப்பும் நின்று போயிருந்தது. எனினும் மருத்துவரான தனது கணவர் உடனடியாக CPR முதலுதவி சிகிச்சை அளித்து கவலைக்கிடமான நிலையில் மகனை மருத்துவமனையில் சேர்த்ததாக நூருல் தெரிவித்தார். அவசர சிகிச்சை பிரிவில் இன்டுபேஷன் எனப்படும் குழால் செருகல் மூலம் மருத்துவர்கள் அவனது தொண்டையில் சிக்கியிருந்த பலூனை வெளியே எடுத்தனர். தொடர்ந்து CPR சிகிச்சை அளித்து மகனின் உயிரை மருத்துவர்கள் காப்பாற்றியதாக நூருல் நிம்மதி பெருமூச்சுடன் தெரிவித்தார். நண்பர்களுடன் இருந்தபோது ஒரு விளையாட்டாக அவன் பலூனை எடுத்து வாயில் போட்டிருக்கக்கூடும். ஒரு பெலூனால் என் மகனையே நான் பறிகொடுத்திருப்பேன் என்றார் அவர். GM இந்தியன்ஸோடு விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். தைவானில் பற்களை சுத்தம் செய்யும் சிகிச்சையின் போது வலி தாங்காத ஆடவர் பெண் பல் மருத்துவரின் முகத்தில் குத்தி இரத்த காயத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்து கத்திய ஜோ எனும் அவ்வாடவர் மருத்துவரை திட்டியதோடு நாற்காலியில் இருந்து எழுந்து அவரை முகத்தில் குத்தினார். அடி வாங்கிய மருத்துவர் தப்பியோட அவரை வெளியில் சேவை முகப்பிடம் வரை துரத்தி சென்று ஜோ சரமாரியாக தாக்கினார். இதனால் அங்கிருந்த பொருட்கள் சிதறி விழுந்ததோடு ஆவணங்களிலும் தரையிலும் மருத்துவரின் ரத்தம் சிந்தியது. அங்கிருந்தவர்கள் ஜோவை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனாலும் கோபம் அடங்காததால் எவ்வளவோ தடுத்தும் குத்துவதை அவர் நிறுத்தவில்லை. நான் தான் வழியில் துடித்தேனே, உன்னால் மெதுவாக வலிக்காமல் செய்ய முடியாதா என கத்திக்கொண்டே அவர் அப்பெண்ணை தாக்கும் வீடியோக்கள் வைரலாகியுள்ளன. போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட கிளினிக்கில் இருந்து ஜோ ஓட்டம் பிடித்தார். எனினும் பின்னர் அவராக போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். குத்து வாங்கிய பல் மருத்துவருக்கு முகம் வீங்கி மூக்கில் இரத்த கசிவு ஏற்பட்டு இடது கண் கிட்டத்தட்ட குருடாகும் அளவுக்கு சென்றுவிட்டது. இதனால் அவருக்கு அறுவை சிகிச்சையும் தேவைப்பட்டுள்ளது. எனினும் இது வெறும் பல் சிகிச்சையால் நடந்த சம்பவம் அல்ல. இருவருக்கும் பழைய கடன் பகை உண்டு என கிசுகிசுக்கப்படுகிறது. டெல்லியில் பல நாட்கள் 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய கடுமையான வெப்ப அலைக்கு பிறகு புதன்கிழமை மாலை திடீரென வீசிய புயல் டெல்லி NCRஐ தாக்கியது. பலத்த காற்று, கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்ததால் தலைநகரின் சில பகுதிகள் இருளில் மூழ்கியதோடு தினசரி வாழ்க்கை சீர்குலைந்தது. டெல்லியில் 2 மற்றும் NCRயில் 3 என குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர். அதே நேரத்தில் மரங்கள் சரிந்து கட்டமைப்பு சேதம் உள்ளிட்ட புயல் தொடர்பான சம்பவங்களில் பலர் காயமடைந்தனர். டெல்லியில் 13 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. டெல்லி மெட்ரோ சேவைகள் நிறுத்தப்பட்டன. மேலும் மரங்கள் வேரோடு சாய்ந்து வெள்ளத்தில் மூழ்கியதால் முக்கிய சாலைகள் மூழ்கியதில் போக்குவரத்து நிலை குத்தியது. மதுரா சாலை, அக்ஷர்தம், சிகண்ட்ரா ஆகிய சாலைகளிலும் ITO போன்ற பகுதிகளில் நீர் தேங்கி இடிபாடுகள் விழுந்ததால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மின்கம்பங்கள் மற்றும் மேல்நிலை கம்பிகள் கிளைகள் விழுந்து சேதமடைந்ததால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மணிக்கு 79 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாலும் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையாலும் இண்டிகோ விமானம் நடுவானில் அவசர நிலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாலும் பலரையும் புயல் உலுக்கியது. மரங்கள் விழுந்து வாகனங்கள் சேதமடைந்தது மற்றும் அறிவிப்பு பலகைகள் இடிந்து விழுவது போன்ற வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பதிவிடப்பட்டது. இதுவரை கண்டிராத கடுமையான புயல் இதுவென மக்கள் வருணித்தனர்.